Hi cuties, welcome to my channel. ஒரு கிராமத்தில் ஞானம் பொருந்திய ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரிடம் ஒரு இளைஞன் வந்து, ஞானியே, இந்த உலகில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டான். ஞானி சிரித்துக்கொண்டே, இந்த மரத்தைப் பார், அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இலைகள் உதிர்ந்து விழுந்து புதிய இலைகள் துளிர்க்கின்றன. பழங்கள் காய்த்து பறவைகள் அவற்றை உண்ணுகின்றன. மரம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதன் வேர் மட்டும் நிலையாக இருக்கிறது. அதுவே அதன் உயிர். மனிதனும் இப்படித்தான். உடல் மாறும், ஆனால் உள்ளம் நிலையாக இருக்க வேண்டும். அதுவே உண்மையான ஞானம் என்றார். இளைஞன் ஞானியின் வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்தான். அவனுக்குப் புரிந்தது, உடல் நலம், பணம், புகழ் எல்லாம் தற்காலிகமானவை. உண்மையான மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தான். நீதி, உடல் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளம் நிலையாக இருக்க வேண்டும். அதுவே உண்மையான மகிழ்ச்சி.